தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட கட்சி ஆதரவாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது. கட்சியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. මාස දෙකක් ගත වුණා විතරයි. අපි ආණ්ඩුවක් ගත්තාම අපි මුණ දුන්නු ප්‍රධාන සාධකය තමයි 2 மாதங்களே கடந்துள்ளன. நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்றதும் முக்கியமானதொரு விடயத்தை எதிர்கொண்டோம். நாம் அரசாங்கத்தை உருவாக்கும் காலத்தில் தேர்தல் நடக்கும் போது பாரிதொரு கருத்தை பரப்பியிருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்று உருவானதும் சர்வதேச தொடர்புகள் முழுமையாக அற்றுப்போகும் என்ற கருத்தை உருவாக்கியிருந்தனர். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒன்று உருவானதும் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து கிடைத்த ஒத்துழைப்பு இல்லாமல் போகும். கைத்தொழில் செய்பவர்கள், வர்த்தகர்கள் நாட்டை விட்டு செல்வார்கள். சமையல் எரிவாயு, எரிபொருள் இல்லாது போகும். இவ்வாறு கூறினர். நினைவில் இருக்கிறதா? ஆகவே எமது நாட்டில் உருவாக்கப்பட்டிருந்த கருத்திற்கு அமைய அரசாங்கம் தொடர்பில் சர்வதேச சமூகத்தினர் மத்தியில் சந்தேகம் ஏற்படும் நிலை உருவாகியிருந்தது. ஆகவே சர்வதேச நிதி நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் மீது, கைத்தொழில் செய்வோர் மீது, தொழில் முனைவோர் மீது, எமது பொருளாதாரத்தை வழிநடத்துவோர் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்பது எமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆகவே அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை நாம் உறுதிப்படுத்தினோம். நாம் டாலரின் பெறுமதியை 300 ரூபாவிற்கு கீழ் கொண்டு வந்தோம். 3-4 மாதங்களாக டாலரின் பெறுமதியை 300 ரூபாவிற்கு உட்பட்டதாக நாம் பேணி வருகிறோம். பங்கு சந்தை பரிவர்த்தனை வேகமாக முன்னோக்கி செல்கிறது. முதலீட்டாளர்கள் எமது நாட்டின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை இதன் மூலம் உறுதிப்படுத்த முடிகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை முழுமையாக நிறைவுக்கு கொண்டு வந்தோம். இலங்கையில் அதுவரையில் நடைமுறையில் இருந்த வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தோம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நாம் கடனை மறுசீரமைத்ததன் பின்னர் மீண்டும் அந்த 11 வேலை திட்டங்களை மீள ஆரம்பித்துள்ளோம். சீன அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள் மற்றும் 76 புதிய வேலை திட்டங்கள் இருந்தன. அவை அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்தன. இங்குள்ள மீரிகம கடவத்தை அதிவேக வீதி பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இது இன்று இடைநடுவில் கைவிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பல வேலை திட்டங்கள் மற்றும் புதிய வேலை திட்டங்கள் 76 இவ்வாறு கைவிடப்பட்டிருந்தன. கடந்த நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட எமது சீன விஜயத்தின் போது இடைநடுவே நிறுத்தப்பட்டுள்ள 76 வேலை திட்டங்களையும் மீள ஆரம்பிக்க சீன அரசாங்கம் இணங்கியது. எமது நாட்டு பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையை மீள உறுதிப்படுத்துவதற்கான தேவை எமக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை நாம் உறுதி செய்துள்ளதாக நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நம்பிக்கை உறுதிப்படுத்துவதற்கான பாரிய தேவை எமக்கு இருந்தது. இலங்கை அரசாங்கம் ஊழலை முழுமையாக ஒழிக்கும் விடயத்தில் சிறப்பாக செயற்படுவதாக அண்மையில் ஒரு உயர்ஸ்தானிகர் கூறியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் நாடாக இலங்கை தற்போது மாறி வருகின்றது. ஆகவே மீண்டும் எமது நாட்டின் மீதான நம்பிக்கையும் கௌரவத்தையும் சர்வதேச சமூகத்தில் எம்மால் வெற்றி கொள்ள முடிந்துள்ளது. විශ්වාසනීය රටක් බවට ශ්‍රී ලංකාව පත් වෙමින් තිබෙනවා. එනිසා යලි අපේ රට කරේ විශ්වාසයත් ගෞරවයත් ජාත්‍යන්තර ප්‍රජාව හමුවේ අපි දිනාගන්න සමත් වෙලා තිබෙනවා. பல கோடி ரூபாய் பொதுமக்களின் பணத்தை வீண்விரயம் செய்கின்ற அரசியல் கலாசாரம் ஒன்று உள்ளது. நாம் அந்த அரசியல் கலாசாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம். எந்த அமைச்சருக்கும் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்படுவதில்லை. அரசாங்கத்தினால் மின்சார கட்டணம் செலுத்துவதில்லை, நீர் கட்டணம் செலுத்துவதில்லை. அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில்லை. நாம் வேறு என்ன கூறினோம்? அமைச்சர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏதாவது செய்யுங்கள் என்று கேட்டார்கள். இப்போது பழிவாங்குவதாக கூறுகின்றார்கள். இது பழிவாங்கும் செயற்பாடு அல்ல, இது சிறந்த அரசியல் கலாசார நடைமுறை. விஜயராமயவில் கொழும்பு 7 ஜோடிகளுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த காணி 35,500 சதுர அடிகளை கொண்டதாகும். ஒரு ஏக்கரும் 15 பர்ச்சஸ்களும் உள்ளன. இது நியாயமானதா? புனர் நிர்மாண பணிகளுக்காக 700 மில்லியன்கள் செலவழிக்கப்பட்டுள்ளன. ஒரு மாடியே இருக்கிறது, ஆனால் லிப்ட் பொருத்தியுள்ளார். பெருமதியான ஜெனரேட்டர்களை வைத்துள்ளார்கள். பொதுமக்களின் பணத்திற்கு செய்யும் நியாயமாயுது. சற்று அந்த பழைய முறைமையை விட்டு நவீன முறைமைக்கு வருமாறு நாம் கூறினோம். அப்போது வீட்டை விட்டு வெளியே போடுவதாக கூறுகின்றார்கள். அவர் எங்கிருந்தால் எமக்கு என்ன? அரசாங்கத்தினால் இவ்வளவு பெரிய செலவீனங்களை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் வாருங்கள் மெத்தைக்கு. ஆனால் மெத்தையில் அட்டைகளை வைக்க முடியாது. அவை மீண்டும் அதே இடத்திற்கு செல்லும். அது தவறுதானே? நாம் பழி வாங்குகிறோமாம். என்ன பழிவாங்கல்? எனக்கு அவரோடு காணி வழக்குகள் இருக்கின்றதா? அவ்வாறு எதுவும் இல்லை. நாம் சிறந்த அரசியல் கலாசாரம் ஒன்றை உருவாக்குகின்றோம் என்பதை நாம் அவர்களுக்கு கூற விரும்புகிறோம்.
பொதுமக்களின் 1% பணத்தை ஏனும் எமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் அதை மகா சங்கத்தினருக்கு சொந்தமான சொத்தாக நினைத்து அதனை பயன்படுத்துவதா என்பது தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அனைவரும் இதற்கு பழகுவோம். அவ்வாறு இருப்பதற்கு பழகவில்லை. பொதுமக்களின் பணம் கோடிக்கணக்கில் செலவழித்து வீண் விரயமான வாழ்க்கையை வாழ்வதை அவர்களின் உரிமை என அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த உரிமைக்காக வழக்கு தொடர்கின்றார்கள். உரிமை அல்ல, அசிங்கம். சாதாரண நிலைக்கு வருமாறு நாங்கள் கூறுகின்றோம். பொதுவான வாழ்க்கைக்கு வாருங்கள். இடமொன்று இல்லாவிட்டால் இருவர் வாழக்கூடிய ஒரு வீட்டை தருகின்றோம். 35,000 சதுர அடிகளை கொண்ட வீட்டில் வாழும் போது தனிமையை உணர மாட்டீர்களா? பாழடைந்த தன்மை இருக்காதா? 15,000 சதுர அடிகளை கொண்ட வீட்டில் வாழும் போது அங்கு பேய்கள் இருக்கும். ஏற்கனவே பல அழிவுகளை ஏற்படுத்திய பழையவர்களை நான் ஒருபோதும் கூறவில்லை. இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். வழக்கு தொடர்கின்றார்களாம். பழி வாங்குகின்றோமாம். எதனை பழி வாங்குகின்றோம்? என்ன இருக்கின்றது? தோழரே, எல்லாம் சரி. திருடர்களுக்கு என்ன நடக்கின்றது என மக்கள் கேட்கின்றார்கள். ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசாங்க தரப்பினராகிய நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளப் போவதில்லை. நாம் வழக்கு தொடரப் போவதில்லை. நீதிமன்றத்தில் நாம் வழக்காட போவதும் இல்லை. இவை அரசியல்வாதிகளின் வேலை அல்ல. அதற்கான நிறுவனங்களை அமைத்துள்ளோம். விசாரணைகளை மேற்கொள்வதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் என்ற ஒன்றை அமைத்துள்ளோம். அந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். அத்தோடு விசாரணைகளை ஆராய்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை முன்னகர்த்துவதற்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்தை அமைத்துள்ளோம். இந்த நிறுவனங்களுக்கு உயிரூட்டல்களை வழங்குவதையே நாம் செய்து வருகின்றோம். உங்களுக்கு அரசியல் தலையீடுகள் இருக்காது, அரசியல் அழுத்தங்கள் இருக்காது. பொதுமக்களின் பணத்தில் உங்களுக்கு வரி செலுத்தப்படுகிறது. நீங்கள் உரிய முறையில் விசாரணைகளை முன்னெடுக்கலாம் என்று அந்த அதிகாரிகளை அழைத்து நாம் கூறியுள்ளோம். தற்போது இந்த கைது செய்யும் நடவடிக்கைகள் எல்லாம் விசாரணைகள் அடிப்படையில் மாத்திரமே நடக்கின்றன. விசாரணைகளுக்காகவே கைது செய்கின்றோம். சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்றம் பிணை வழங்கும். விசாரணைகளின் பின்னர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு குற்றவாளியாக காணப்பட்டு சிறைக்கு அனுப்ப வேண்டும். அதனை செய்வோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனை செய்வதற்காக அந்தந்த நிறுவன அமைப்புகளுக்கு நாம் அதிகாரத்தை வழங்கியுள்ளோம். தனிப்பட்ட ரீதியில் யாரையும் நாம் பின்தொடர்வதில்லை. பெரிய விடயங்கள் இல்லாது சிறு விடயங்களே வெளியே வருவதாக மக்கள் கூறுகின்றனர். முடிவுக்கு வருகின்ற விடயங்களே வெளியே வருகின்றன. பெரிய விடயங்கள் நிறைவுக்கு வரவில்லை. ஆகவே சிறியதை முன்னிறுத்துகின்றோம் என்று எம்மால் கூற முடியாது. கடினமானவற்றுக்கு காலம் செல்லும். இதுவே விசாரணைகளின் தன்மை. 2006ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் திகதி லசந்த கொலை செய்யப்பட்டார். 16 வருடங்கள் கழித்து 2025ஆம் ஆண்டிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கொலை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இது இலகுவானதா? இலகுவானதல்ல. தாஜுதீனின் கொலை வழக்கு 15-16 வருடங்களின் பின்னர் தாஜுதீனின் வழக்கு தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கின்றோம். விரைவாக சாட்சியங்கள் கிடைக்கும் வழக்குகள் விரைவாக முன்னெடுக்கப்படும். கடினமானவை. அதற்கு அமைவாக சில காலம் செல்லும். குற்ற புலனாய்வு திணைக்களத்தை நாம் அவ்வாறு வலுப்படுத்தினோம். சட்டமா அதிபர் திணைக்களத்தை நாம் வலுப்படுத்தினோம். அவர்கள் தமது பணியை சரியாக முன்னெடுப்பார்கள் என்று எமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது. අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව අපි මේ විදිහට ශක්තිමත් කරා. නීතිපති දෙපාර්තමේන්තුව මේ විදිහට ශක්තිමත් කරා. ඒගොල්ලෝ වැඩේ හරියට කරයි කියලා අපිට දැඩි විශ්වාසයක් තියෙනවා.